நேற்று வந்த காலம்லாம் இப்ப முளைச்ச காலம்லாம் இப்ப வந்து இதை அழிக்கின்றோம் என்று சொல்லுகிற தகுதி இல்லாதவர்கள் கொரோனா வந்தாலும் சரி நாட்டு மக்களுடைய வளர்ச்சியில் முன்னேற்ற கழகத்தில் எப்போதும் பங்கு உண்டு. அவர்கள் வித்திட்டதான் இன்றுதான் கல்லூரி படித்துக் கொண்டு நாகரிகமாக வளர்ந்து இப்ப அந்த படிப்பறிவு பெற்ற காரணத்தால் உலக நாடு அளவிற்கு தமிழர்கள் சென்று வாழக்கூடிய வாய்ப்பு உருவாக்கப்பட்டு இப்போது இருக்கிறார்கள். இந்த படிப்பு கல்வியை பொறுத்தவரையில் இந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம், கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில். இப்போது இப்ப நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு அவர் ஆரம்ப உயர்நிலை பள்ளி கல்லூரி கல்வி படிக்கிறதிலிருந்து நான் முதல்வன் திட்டத்தை உருவாக்கி அதன் மூலமாக தகுதியான மாணவர்கள் தன் வேலை வாய்ப்பு பெறுகின்ற பயிற்சி இந்த ஆட்சியை தான் யாரும் சிந்திக்கவில்லை. இப்ப புது கம்பெனி தான் அமிச்சோம்னா அவர் செட்டிங்கிலே நடித்து செட்டிங்கிலே வச்சு நான் இப்ப முதலமைச்சர் ஆகுன்னு சொல்றார்கள். ஆனால் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மாணவர்களை படிக்கும் போது அவர்கள் அந்த நான் முதல்வன் நான் அந்த படிப்பிலே முதல்வனாக மாறுவேன் என்ற உணர்வை ஊட்டுகின்றார்கள். அதான் திமுக கொடுத்த வாக்குறுதிகளை பலவற்றை நிறைவேற்றலன்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் காஞ்சிபுரத்துல வந்து குற்றச்சாட்டு. நயினார் நாகேந்திரன் அவர் தலைவராட்டாரு, அவருக்கு அவரே சொல்றாரு நல்லவரான்னு சொல்றாருல. அதே நயினார் நாகேந்திரன் நம்முடைய முதல்வரை பற்றி அவரே நல்லவன் சொல்றாரு, அதை பாராட்டணும். எந்த உறுதியை எந்த வாக்குறுதியை கடைப்பிடிப்போறப்ப ஒரு பார்த்த சாதிங்கிற ஒரு தொண்டர் அவனை வந்து அவங்களுடைய அந்த கலைப்பில் வச்ச அந்த தோழர்களுக்கு உதவி கிடைக்கவில்லை என்ற கோரிக்கை வைத்த இதுனால எங்களுக்கு வந்திருக்க பணத்தை கொடுத்திருக்கின்ற ஆட்சி என்று பாராட்டுகிறார்கள். சாதாரண தொண்டர்கள் சாதாரண எளியவர்கள் பாராட்டுகின்ற ஆட்சி. நயனாநாகேந்திரன் கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் அவர் புற செல்ல வேண்டும். நாங்க பஸ்ல வந்து இலவசமாக பெண்கள் பயணம் சொல்லுகிறோம் சொன்னோம், மக்கள் கேட்டாங்களா? அதை செஞ்சிருக்கிறார்கள். அதே போல பணம் மகளிர் உரிமை தொகை கொடுப்போம் சொன்னாங்க, கொடுத்தாச்சா இல்லையா சொல்லு, கொடுத்தாம இல்லையா? நயனாநாகேந்திரனுக்கு அது தெரியாது, அவரு அந்த பணம் வராது. நேற்று அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் புள்ளி விவரங்களை வச்சு எடப்பாடி 200 தொகுதிகளை கைப்பற்றும் சொல்லியிருக்காரு. அவங்க வந்து வேற வழி, அவங்க கட்சிக்கு அந்த கம்பெனி வந்து கூடாரம் கலைக்குது, அந்த கூடாரத்தை கலைக்கிறதுக்கு நாங்க வரோம்னு சொல்லி நாக்கில தேவன் தடவுறாங்க.